இனியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு. என்ன பாட்டி, ஆசீர்வாதம்லாம் அங்க இருந்தபடியே தானா? இங்க வந்து சொல்ல மாட்டீங்களா? யாரு சொன்னா நான் அங்க வரமாட்டேன்னு? நீ சாயங்காலம் கேக் வெட்டுவேல்ல, அதுக்கு நான் வர்றேன். சரிங்க பாட்டி. பக்கத்துல உன் தாத்தா இருக்காரா? இருக்காரு பாட்டி. போனை கொடுமா, பாட்டி பேசணுமா தாத்தா? என்ன மகாராணி, காப்பி எல்லாம் குடிச்சாச்சா? நீங்க குடிச்சிட்டீங்களா? நான் என்ன காப்பிக்கு வழி இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என் மருமக எனக்கு 6:30 மணிக்கெல்லாம் காப்பியை கொடுத்துட்டா. ரொம்ப சந்தோஷங்க. பெருமை பீத்துறதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்றத கேளுங்க. இங்க ஒரு ஜிமிக்கி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க ரூபாயை எடுத்து பாக்கியா கிட்ட கொடுங்க, அவ வாங்கிட்டு வந்துருவா ஜிமிக்கி. நம்ம சாயங்காலம் அதை இனியா கிட்ட கொடுத்துடலாம். சரி, நீ சொன்னா மறுவார்த்தை உண்டா? செஞ்சிருவோம். சரிங்க, போனை வச்சிடுறேன். அம்மா குட் மார்னிங். வா கோபி. போன்ல யாரு கூடவே பேசிக்கிட்டு இருந்தீங்களேம்மா? யாரு கூட? இனியா கூட தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா, என் செல்ல குட்டி என்ன சொல்றா? ஒன்னும் சொல்லலப்பா, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியாம்மா? நைஸ். என்னம்மா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்னாச்சு? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா கோபி? இன்னைக்கு தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. அவ்வளவுதானா கோபி? அவ்வளவுதாம்மா. அம்மா, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்காமா? ஒன்னும் இல்லப்பா. அப்புறம் ஏம்மா கேக்குறீங்க? சும்மாதான்ப்பா. சும்மாவா? சரிம்மா. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ராதிகா. அத்தை, நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு எதுக்கு? நீ காஃபி எடுத்துட்டு வர? வாங்கிக்கோங்கம்மா காஃபிய. இது என்ன ராதிகா, புது பழக்கம்? அம்மா, புது பழக்கமா இருந்தாலும் நல்ல பழக்கம் தானே, வாங்கிக்கோங்கம்மா. எனக்கு வேண்டாம். அம்மா வாங்கிக்கோங்கம்மா. நல்ல காஃபி இல்ல நான் இன்னும் குடிக்கவே இல்லை. நல்ல காமெடி சென்ஸ்மா. இன்னைக்கு என்ன வேலை இருக்கு உனக்கு? பக்கம் போல கிச்சனுக்கு போகணுமா? நான் இல்லாட்டி ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. கிச்சன்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. சாயங்காலம் எங்கப்பா போற? சாயங்காலம் முக்கியமான வேலை இருக்குமா. என்ன வேலைப்பா? நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேம்மா. நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க்கு போறேம்மா. வேற எதுவும் இல்லையாப்பா? இதுக்கே நேரம் கரெக்டா இருக்குமா? அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? வெளியே கூட்டிட்டு போறேன்னா சொல்லுங்கம்மா, கூட்டிட்டு போறேன். இதுவும் இல்ல கோபி. எங்கம்மா போறீங்க? நான் ரூம்ல இருக்கேன் கோபி. பழனிசாமி சார், சாப்பாடு எப்படி இருக்கு? பாக்யா மேடம், உங்க சமையல் நல்லா இல்லாம இருக்குமா? பிரமாதமா இருக்கு. 3 வேளையும் உங்க ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டேங்க. நல்லா சாப்பிடுங்க சார். அப்புறம் மேடம், நான் வரும்போதெல்லாம் நீங்க கவனிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மேடம். நான் வந்து சாப்பிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பேன் மேடம். இது பரவாயில்ல சார். வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் மேடம், இதே போதும் சார். உங்க கஃபேல ஒரு ஆர்டர் கொடுக்கணும் சார். இங்க கொடுக்கவா இல்ல ஷெஃப் கிட்ட வந்து கொடுக்கவா? என்ன வேணும் மேடம் உங்களுக்கு? இனியாவுக்கு பிறந்த நாள். நான் இப்பவே போன் பண்ணி இனியாவுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன் மேடம். இங்க இல்ல சார், சாயங்காலம் சின்னதா ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், அங்க வந்து சொன்னீங்கன்னா போதும். ஆனா என்னையும் கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமா சார். நீங்க இல்லாம எப்படி சார்? நீங்க மாத்திரம் இல்ல சார், வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. எல்லாரும் வந்துருவாங்க மேடம். நான் அம்மாவுக்கு சொல்லிடுறேங்க. நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க மேடம்? நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? நான் கண்டிப்பா வர்றேன்னு அம்மா சொன்னாங்க. நீங்க என்னமோ ஆர்டர் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன மேடம்? இனியாவோட பர்த்டே கேக் சார். அவ்வளவுதானே மேடம்? இங்கேயும் கிடைக்காத பெரிய கேக்கா கொண்டு வரேன் பாருங்க. நம்ம பாப்பாவுக்கு என்ன பிளேவருங்க பிடிக்கும்? சரி மேடம், ரொம்ப குழப்ப கூடாது. நானே சர்ப்ரைஸா நல்ல பிளேவர்ல நல்ல கேக்கா கொண்டுட்டு வரேன் பாருங்க. தேங்க்யூ சார். எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம்? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்ல சார், நம்ம இங்கிலீஷ் மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல சார். கேக்கு எப்ப ரெடி ஆகும்? நான் எப்ப வந்து எடுத்துக்க? நான் வரும்போது ரெடியா ஃப்ரெஷ்ஷா அந்த கேக்கை கொண்டு வரேன் பாருங்க சார். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. இது என்ன 50 கிலோ கேக்கா? கார்ல ஏசி போட்டுட்டு ஜம்முன்னு கொண்டு வந்து கொடுக்க போறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நம்ம பாப்பாவுக்கு எத்தனை வயசாகுது? 19 வயசாகுது சார். நம் இனியாவோட பாட்டி பிறந்த நாள் அன்னைக்கு வருவாங்கல்ல சார்? கண்டிப்பா வருவாங்க. நல்லதுங்க. ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு மேடம்? 6 மணிக்கு சார். அப்பனா ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது எடுத்துட்டு வரவா? எல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட்லயே பண்ண சொல்லிட்டேன். அப்பனா இனியா பிறந்த நாள் பார்ட்டியில உங்க சமையல் தான் அபாரமான விருந்து இருக்குன்னு சொல்றீங்க. பழனிசாமி வீட்டுல பேரனும் பாட்டியும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு என்ன புடவை கட்ட போறேன்னு கேக்குறாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு பழனி வாங்கி கொடுத்தான்ல, அததான் கட்ட போறேன். இன்னைக்கு நாள் நல்ல நாளா இருக்கு.
பாக்யா வீட்டுல நம்ம பேசி பாத்துருவோமே. என்னன்னு பேச போற? பாக்யாவுக்கும் நம்ம பழனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறத பத்தி தான். நீ அறிவு கெட்டவளே, தேவையில்லாம எதுவும் பண்ணி வச்சிடாத. அம்மா தேவையானதுதான் பண்றேன். நல்லா இருக்காதுரி. நானா சொல்ற முடியும், எதுவும் பேசக்கூடாதுன்னு பழனி சொன்னானா இல்லையா? 1000 சொல்லுவாம்மா. அதெல்லாம் நம்ம கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்னோட 2 பொண்ணுங்களும் அவ்வளவா விருப்பப்படல பாக்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. நம்ம 2 பேரும் தான் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நான் ஒரு அடி முன்னாடி போகணும்னா நீ ஒரு அடி பின்னாடியில போற. சூட்டோட சூட்டா இத பேசி முடிக்கலாட்டி அவங்க 2 பேரும் நம்ம ஆட்டைய களைச்சு விட்டுருவாங்க. வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவாங்கம்மா தம்பிக்கு. பழனிசாமி கட்ட மாட்டாண்டி. அவங்க பார்த்துட்டு வந்தா மாத்திரம் அவங்க பாக்குற பொண்ணையும் கட்டாம பாக்யாமையும் கட்டாம எதுக்கு அவன் இருக்கணும்? அம்மா நான் இன்னைக்கு பேசதான் போறேன், கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாண்டி. இன்னும் யோசிச்சா நம்ம தம்பிக்கும் வயசாயிரும், பாக்யாவுக்கும் வயசாயிரும். பாக்யாவுக்கு நம்ம தம்பிய புடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வேணாண்டி, நான் சொல்றத கேளு. அம்மா நீ நடக்கிறத மாத்திரம் பேசாம வேடிக்கை பாரு, அது போதும். செலியனும் ஜெனியும் ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன இருக்குன்னு பாக்யா கேக்குறாங்க. நான் சொல்றேன்னு சொல்றாரு செலியனுக்கு. என்ன கிஃப்ட் வேணும்னு காலையிலயும் கேட்டேன், சாயங்காலமும் கேட்டேன். அண்ணே நான் இன்னும் யோசிக்கவே இல்லைண்ணே. ஜெனி சொல்றாங்க, உன் அண்ணனுக்கு தங்கச்சிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பெரிய குழப்பமே வந்துருச்சு. அதனால நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன கிஃப்ட்னு? இது எல்லாத்தையும் நீயே பிரிச்சு பாருமா. உனக்கு 19th பர்த்டேல, அதனால 19 கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன நிஜமாவா? ஆமாமா, உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு 19 கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அம்மா ரிங் வாங்கிட்டு வந்திருக்காங்கம்மா அண்ணன். தேங்க்ஸ்னு. கரெக்டா இருக்காமா? கரெக்டா இருக்கு பாரு. ஹாப்பி பர்த்டே. ஜெனியோட செலக்ஷன் தான். தேங்க்யூக்கா, ஹாப்பி பர்த்டே. அத்தா நான் தனியா போய் தான் எல்லா கிஃப்டையும் பிரிச்சு பார்ப்பேன். இப்படி 2 அண்ணங்க இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை இனியா? என்னடி போனை பாக்குற? ஃப்ரெண்டு விஷ் பண்ணிருக்காங்கம்மா. அப்புறம் ஏன் முகம் வாடி இருக்கு? டாடி விஷ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேம்மா. அப்பாவை தவிர எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க. தாத்தா சொல்றாரு உங்க அப்பா விஷ் பண்ணாம இருக்க மாட்டானே, உன் பர்த்டேவை எப்படி விட்டான்? அப்பா தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவாங்க என் பர்த்டே அன்னைக்கு. ட்ரிப் விஷ் பண்ணவே இல்லை. பெத்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்றதுல அவனுக்கு என்ன இருக்கு? நீயா ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு, விஷ் பண்ண மறந்துருப்பாரு, அப்புறம் விஷ் பண்ணுவாரு. ஹாப்பி பர்த்டே இனியான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? காலையில இருந்து எத்தனை ட்ரிப்பு நான் போனை எடுத்து பார்த்தேன் தெரியுமாமா? டாடி மேல கோவமா தான் இருக்கேன். கோபிக்கு இனியா கால் பண்றாங்க. எல்லாம் எப்படிதான் இருக்க? என்னாச்சு? அம்மா பேசாம இருக்க நேரத்துல நீ காலேஜ்ல இருக்கணும்ல, அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா? அடி இன்னைக்கு என்ன டே? கேள்வியதான் உங்க பாட்டியும் என்கிட்ட கேட்டாங்க. அப்பனா உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஆமா, ஞாபகம் வர்ற மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனா இல்ல ஸ்பெஷல் டேவா இன்னைக்கு? அடி இன்னைக்கு என் பர்த்டே, நீங்க மறந்துட்டீங்களா? உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு தோணவே இல்ல. வீட்டுல எல்லாரும் நைட்டே விஷ் பண்ணிட்டாங்க. பாட்டி கூட கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. நான் உங்க விஷுக்காண்டி தான் நான் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தெரியுமா? உங்க டாடி சாரிடா, உன் பர்த்டே எனக்கு ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு தான் வரும்னு. மை மிஸ்டேக். அம்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காதீங்க டாடி, நீங்க மறந்துட்டீங்க என்னோட பிறந்த நாளைக்கு. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இருக்கும்ல, கேக்கெல்லாம் வெட்டுவீங்கல்ல, அப்ப நான் கண்டிப்பா வரேன்டா. அப்ப நான் உன்னை வந்து விஷ் பண்றேன். டாடிய கோச்சுக்கிறதா செல்லம். போனை இனியா கட் பண்றாங்க. அம்மா நான் போய் அத்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன், சரிம்மா? அம்மா நான் பண்றது தப்பில்ல இல்ல? அம்மா நான் அந்த வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது, உன் அத்தைக்கு நீ சாப்பாடு கொடுக்கற, இதுல என்ன தப்பு இருக்க போகுது? போயிட்டு வாமா. பாக்யா சாப்பாடு கொடுக்க வர்றாங்க. ராதிகா தடுத்து நிப்பாட்டுறாங்க. வீட்லயே பாக்யா நீங்க தான் சென்ஸ் உள்ள ஆளுன்னு நினைச்சேன், உங்களுக்கே சென்ஸ் இல்லாம போயிடுச்சு. ராதிகா நீங்க எதை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு புரியலையா பாக்யா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நிஜமாலே புரியலங்க. இங்க இருக்காங்க, எங்க அம்மா இங்க இருக்காங்க, நானும் இங்க இருக்கேன். இங்கேயும் சமையல் நடக்குது, எல்லாரும் சாப்பிடுறோம். ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சமையல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க.
இதனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இல்ல எங்க தப்பு எங்க இருந்து வந்துச்சு? ஆரம்பத்துல கோபி கன்வின்ஸ் பண்ணிருக்கணும் அவங்க அம்மாவை. ஆனா கன்வின்ஸ் பண்ணாம பிரச்சனைய பெருசு பண்ணி விட்டாரு. நீங்களும் சாப்பாடு கொண்டுட்டு வந்து இன்னமும் பிரச்சனைய பெருசு பண்றீங்க. இந்த டிராமால எல்லாம் என்னால பங்கேற்க முடியாது. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் சொல்ல வந்தது, பிரச்சனைய பெருசு பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை எதை சாப்பிடுவாங்க எதை சாப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மாத்திரம் கிடையாது, முத நாள் நான் வந்தது மாமாவுக்காண்டி தான். அதுக்கப்புறம் அத்தை தான் என்னைய வர சொன்னாங்க இங்க. அவங்க வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும்? அதான் வந்தேன். பாருங்க, நான் ஓப்பனாவே சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க இங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கும் புரியுது ராதிகா, எனக்கும் ஆசையெல்லாம் கிடையாது இங்க வரணும்னு. நிக்காதவங்க வீட்டுல நிக்க கூடாதுங்கிறது எனக்கும் நல்லா தெரியுது. இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை என்ன பண்றது? அத்தைக்கு கொடுக்கவா இல்லாட்டி நான் இந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிடுவா? ஆகியா அவங்க தூங்குறாங்க. சரி ராதிகா, இதை நான் ஓரமா வச்சுட்டு போவா? மறக்காம சாப்பிட சொல்லுங்க. இங்க பயப்படாதீங்க, இனிமேட்டு நான் இங்க வரமாட்டேன். ஐயா செப்பல மாட்டுறாங்க. டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க ராதிகா. பிறந்த நாளைக்கு எல்லா அலங்காரமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாக்யா வீட்டுல. எழில் தான் எல்லா அலங்காரமும் பண்ணாங்க. அதை பார்த்த இனியா தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. எழில பார்த்து ஜெனி கிட்ட சொல்றாங்க, போட்டோ எல்லாம் எடுத்து வைக்கணும்க்கா, இதெல்லாம் மெமரி, நல்லா எடு இனியா. எழில் இனியாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க. ஓபன் பண்ணி பாருன்னு எழில் சொல்றாரு. இனியா ஓபன் பண்றாங்க. போனா தேங்க்ஸ்ண்ணே. பாக்யா, இனியா நல்லா இருக்கியாமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ பாட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் பாட்டி. அம்மா, நீங்க கோயிலுக்கு தானே போனீங்க, எப்படி ஒன்னா வர்றீங்க? கோயிலுக்கு போறப்ப போன் பண்ணேம்மா, நானும் வரேன்னு சொன்னான் ஈஸ்வரி. அதனால இனியா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம். பாட்டி, எனக்கு அண்ணன் கிஃப்ட் பண்ணாங்க பாருங்களேன். பாட்டி, உங்க கிஃப்ட் என்ன? உங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு. புடியா பாக்யா, நான் எடுத்துட்டு வரேன் அத்தை. இனியா கிஃப்ட் மலைதான் போல இருக்கு. ஆமாக்கா, செம ஜாலியா இருக்கேன். இந்தாங்க அத்தை, நீயே கொடுத்துரு பாக்யா. இல்ல அத்தை, நீங்களே கொடுங்க. ஜிமிக்கி தாமா. தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூ தாத்தா. பழனிசாமி கேக்கோட வந்திருக்காரு. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்றாரு இனியாவை பார்த்து. சார் உள்ள வாங்க, நான் வர்றேங்க. இந்தாங்க எழில, உள்ள வைங்க. உள்ள வச்சிடறேன் சார். நல்லா இருக்கீங்களாமா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்பா நீங்க? நானும் நல்லா இருக்கேன். அம்மாவும் அக்காவும் வரலையா? கஃபேல இருந்து நேரடியா வந்துட்டேங்க. அம்மாவும் அக்காவும் இனிமேட்டு தான் வருவாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. பேக்கரி தொடங்குனீங்கன்னு பாக்யா சொன்னா. இல்லங்க, அது பேக்கரி இல்ல, கஃபே. காப்பி கடையா? இல்லங்க, அது கஃபே. காப்பி தானே விக்கிறீங்க, காப்பி தானே குடிக்கிறது, எல்லாமே இருக்குதுங்க. நீங்க நேர்ல வாங்க, நான் ஒரு ட்ரிப்பு உங்களை கூட்டிட்டு போறேன். விமல் வண்டி ஓட்டிட்டு போறாரு. பாட்டியும் அவங்க அம்மாவும் விமல் கூட வர்றாங்க. பழனிசாமியோட அம்மா கேக்குறாங்க, கோபி தம்பி நல்லா இருக்கியாப்பா? ஏதோ இருக்கேம்மா. அருமா, இவருதான் இனியாவோட அப்பா. ஆமாமா, பேரு வைக்கிற ஃபங்க்ஷன்ல கூட நான் பாத்திருக்கேன். பழனிசாமியோட அக்கா. மறந்துட்டீங்களா? தட்டு பழ பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கணுமா, வாங்காம வந்துட்டோமே. பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு தட்டு பூ பழமெல்லாம்? என்ன விஷயமா வாங்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க போங்க. அவரு ஆர்வமா கேக்குறாரு, சொல்ல வேண்டியதானே. என்னமா சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, போப்பா. ஒண்ணும் இல்லைங்க, பாக்யாவை விவாகரத்து பண்ணி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி பாக்யாவும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? தான் என் தம்பி பழனிசாமிக்கு பாக்யாவை பேசலான்னு வந்திருக்கோம். இந்த பிள்ளைங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. என் தம்பி பழனி சொந்த பிள்ளை மாதிரி கவனிச்சுப்பான். அந்த அளவுக்கு வந்திருக்கா மேட்ரு. என் பசங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். உங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பன் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ல, நான் நல்லா பாத்துப்பேன். எந்த அப்பனும் வேண்டாம். அண்ணா வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்கண்ணா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க உட்காருங்க. யாரையும் கோபி விசாரிக்கிறாரு. எல்லாரும் பேசிக்கிறாங்க. கோபி கிட்ட நீயா கிட்ட கிஃப்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு கோபி சொல்றாரு. சாரிமா டாடி, கன்ஃபியூஷன்ல டென்ஷன்ல உன் பர்த்டேவை மறந்துட்டேமா. போங்க டாடி, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. சின்ன சின்ன விஷயம் கூட ஞாபகம் வச்சிருப்பீங்க, என் பர்த்டேவை கூட இப்ப மறந்துட்டீங்க. சாரிடா, உனக்காண்டி டாடி உனக்கு பிடிச்ச கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, புது போன்டா. பிடிச்சிருக்கா இனியா?
2 போனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒருவேளை பழைய போனை சொல்றியா? யாருக்காச்சும் கொடுத்துரு பழைய போனை. பழைய போனே இல்ல டாடி, புது போனு 2 இருக்கு. இப்பதான் எழிலன்னா புது போன் வாங்கி கொடுத்தாங்க. அடி என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, நானாவது சொல்லிருப்பேன்ல. நான் வேணா வாங்கிட்டு வந்து போனை ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், வேற ஏதாவது வாங்கிக்கலாமா? ரிட்டர்ன் எடுத்துப்பாங்களான்னு? அதெல்லாம் எடுத்துப்பாங்க இனியா, பாத்துக்கலாம். சரி ஓகே. என்ன எவ்வளவு நேரம் நிக்கிறது? கால் வலிக்குது. ஃபோன் பண்ணிப்பாரு விமலுக்கு. எவ்வளவு நேரம் நிக்கிறது? அம்மா பார்க்கிங் பண்றதுக்கு வசதியே இல்லம்மா, எதையாவது நிப்பாட்டிட்டு வாடா, நேரம் ஆயிர போது. கட் பண்ணிடுறாங்க. வாங்கம்மா போலாம். அம்மா வாங்க வாங்க, உட்காருங்கம்மா. நல்லா இருக்கியா பாக்கியா? நல்லா இருக்கேம்மா. என்ன 5 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னீங்க? இல்ல பழனி, 5 மணிக்கு வரலான்னு தான் இருந்தோம். 5:30க்கு தான் நல்ல நேரம்னு போட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பி வந்தோம். லீல் சொல்றாரு, எல்லாத்துக்கும் நல்ல நேரம் பாப்பீங்களா என்ன? நல்ல விஷயத்துக்கு வரோம், நல்ல நேரம் பார்க்காம இருந்தா எப்படி? நீயாவோட பிறந்த நாளதான் சொல்றா. நீயா பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாட்டி. நீயா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரி தாத்தா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, இந்த கிஃப்ட கொடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஆன்டி. ஆன்டியா? அழகா தமிழ்ல அத்தைன்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சுப்பா கோபி. அமிர்தாவும் நிலா பாப்பாவும் எங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. பழனிசாமி அம்மாவோட எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ என்ன நட்சத்திரம்? அம்மா நான் என்ன நட்சத்திரம்? அனுஷ நட்சத்திரம். பாக்யா உங்க நட்சத்திரம்? ஜெகத்தை ஆளுன்னு சொல்லுவாங்களே. செல்வி வந்து இனியா பாப்பா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க. வர்றதுக்குள்ள எல்லாரும் கேக்க வெட்டிட்டீங்களா? இனிமேட்டு தான் வெட்டணும். இப்பதான் நீ ஆளை காணமேன்னு நினைச்சேன், வந்து நிக்கிற. விமல கோபி பாக்குறாரு. உள்ள வர சொல்றாரு. விமல சொல்றாங்க, அப்பனா கேக்க கட் பண்ணிடலாமா? செலியன் சொல்றாரு, பண்ணிடலாம் இனியா. இனியா ஹாப்பி பர்த்டே. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க விமல? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ கூட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கியா? டாடி இவன் மாத்திரம் எப்படிமா வந்தான்? இடியட் கூட பேசக்கூடாது, கான்டாக்ட் வச்சுக்க கூடாதுன்னு அங்கேயே உனக்கு சொன்னேன்ல. இதுதான் லாஸ்ட் வார்னிங். அவன் கூட பேசாத, அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. ஓகே டாடி. கேக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. கேக்க வெட்டுறாங்க, எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. கேக்கு சூப்பரா இருக்கு, என்னோட ஃபேவரட் பிளேவர். அம்மா நீ ஏதாவது சொன்னியா அங்கிள் கிட்ட இந்த மாதிரிதான் வேணும்னு? கேக்கு சொல்லவே இல்லை இனியா, பட் சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. கேக்குறாரு, கேக்கு பிரமாதமா இருக்கு இனியா. எங்க வாங்குனீங்க? நீங்களே உங்க வாயால பாராட்டிட்டீங்களா? பாராட்டுவீங்கன்னு நான் கனவுல கூட நான் நினைக்கல. கஃபேல உட்காந்து விடிய விடிய நானும் ஷெஃப்பும் இத சொந்தமா தயாரிச்சதுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. கேக்கு கடை, பாக்யா ரெஸ்டாரண்ட் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நல்லா பண்றீங்க. எங்கண்ணா போறீங்க? பழனிசாமியோட அக்கா சொல்றாங்க சிரிச்சு பேசுறப்ப. நான் பேசணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன பேசணுமோ தாராளமா பேசலான்னு ராமமூர்த்தி சொல்றாரு. என் தம்பி பழனியோட கல்யாணத்தை பத்தி தான். நாங்க தம்பிக்கு பொண்ணு பாத்துட்டீங்களா? இது விஷயமா தான் உங்ககிட்ட நான் பேசணும். சும்மா இருக்க மாட்டியாக்கா நீ? மேடம் இதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம இனியா பாப்பா பிறந்த நாளைக்கு வந்திருக்கோம், இதையும் பேசுறது சரியில்லை. கொஞ்சம் பேசாம இருக்கா நீ? அம்மா நீங்க கல்யாணம் பண்ணா ஜாலியா இருக்குமாமா? அம்மா நான் கரெக்டா தானே பேசுறேன். பேசாம இருங்க, நம்ம போற முடியும். பேசாம இனிப்ப சாப்பிடுங்க. உங்களுக்கு கால் வருது, அதனால நான் போன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. கோபியும் பின்னாடியே போறாரு. அங்கிள், இந்த அங்கிளுக்கெல்லாம் குறைச்சலே இல்ல விமல். பழனிசாமின்னு ஒரு பனைமரம் நிக்குதே, அவனை நீ மாமா மாமான்னு ஏன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மாவ மாமான்னு கூப்பிடாம சித்தப்பான்னா கூப்பிடுவாங்க. அங்கிள் நீங்க இந்த கவுண்டருக்கு ஒன்னும் குறைச்சல்லடா. இந்த ஆளு உனக்கு மாமாவா? ஆமா அங்கிள். இப்படி எங்க அம்மாவோட தம்பி உள்ள லேடிய நீ அம்மான்னு கூப்பிட்டிய, அவங்கதான் உங்க அம்மாவா? என்ன கேள்வி அங்கிள்? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. லாஜிக்கெல்லாம் அப்புறமா பேசலாம். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு விமல். பழனிசாமி உன்னோட மாமா, அந்த லேடி உனக்கு அம்மாவா?
ஆமா அங்கிள், நீ பேக்கரியில வச்சு பேசும்போது நீயே என்கிட்ட சொல்லல. இங்க அன்னைக்கு இத பத்தி கேட்கவே இல்லையே. உனக்கு ஃபைனல் வார்னிங். இனிமேட்டு என் பொண்ணு கிட்ட பேசுறத பார்த்தேன் தொலைச்சுவேன் தொலைச்சு. புரியுது அங்கிள், சாரி. ஒரு நாள் மாத்திரம் நான் பேசிக்கிறேனே, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே என் பொண்ணு கிட்ட நீ பேசக்கூடாது. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேக்குறாங்க, பழனிசாமி கல்யாண விஷயமா யாரும் சொல்லவே இல்லையே. சொல்றாங்க, சரி எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறமா பேசலாமே. அக்கா நீ சும்மா இரு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பேசலாம். நீயா காலேஜ் பையன்னு எதுக்கு போய் சொன்ன? பழனிசாமியோட அக்கா பையன். இத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு பழனிசாமி அங்கிள பிடிக்காது. ஆனா நீங்க கோச்சுப்பீங்கன்னு தான் சொல்லவே இல்லை. கோச்சுப்பேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் டேடியோட வார்த்தையை மீறி அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருக்க? இந்த பையன் நல்லவன் இல்ல, கெட்டவன். அவன் ரொம்ப நல்லவன். நல்லவனோ கெட்டவனோ அவன்கிட்ட இனிமேட்டு பேசுறத நிறுத்திடு. டேடிக்கு பிடிக்கல. டேடி நான் பேசல. நல்லா சொல்றீங்க, ஆனா பர்த்டேக்கு மாத்திரம் விஷ் பண்ண மாட்டேறீங்க. பழனிசாமியோட அக்கா கேக்குறாங்க, பாக்யா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. ஒண்ணும் இல்லைங்க, அவங்க கேட்க போறது இதே மாதிரி நல்லா சமைக்கிற பொண்ணா என் தம்பிக்கு பாருங்கன்னு கேட்க போறாங்க, அவ்வளவுதாங்க. இல்ல தம்பி, கொஞ்சம் பேசாம இருக்கா? நான் சொல்றேன்ல. ஸ்பேஷன் எங்க இருக்கு? உள்ள இருக்குங்க. சரிங்க. நீயா கிட்ட கோபி டைம் ஆயிருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாரு. நான் கிளம்புறேன், வர்றீங்களா? நான் அப்புறம் வர்றேன். சரிம்மா வந்துருங்க. யாருக்கிட்டையும் கோபி சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிக்கு கோபி மாத்திரை கொடுக்கறாரு. வீட்டுக்கு வந்து, ராதிகா நாளைக்கு தானே ஸ்கேன் எடுக்கணும்? ஆமாமா. யாரெல்லாம் போறீங்க? யாரெல்லாம் போறீங்கன்னா நானும் கோபியும் தாம்மா. அவருக்கு ஞாபகம் இருக்குமா நாளைக்கு போகணும்னு? ஏமா இருக்காது? அவருக்கு அவங்க அம்மா விஷயம் தான் ஞாபகம் இருக்கும். உன் விஷயம்லாம் ஞாபகம் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். எதுக்கும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோ. ஞாபகம் இருக்கும்னு சொல்றேன்லம்மா. நீ வேணா பாரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் தான் போறோம். என்னம்மா? நான் போய் கேட்டுட்டு வரேன். ஓ என்ன ராதிகா, நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்ன நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா? நாளைக்கு ஸ்கேன் எடுக்கணும், மறந்துட்டீங்களா? அதான் கேட்டியா ராதிகா? சுத்தமா ஞாபகம் இல்ல, இப்பதான் ஞாபகம் வருது. டோன்ட் வரி, போலாம். கோபி நான் தனியா போகணுமா இல்ல நீங்களும் வர்றீங்களா? ராதிகா அந்த மாதிரி பேசுற? நான் தான் வர்றேன்னு சொல்றேன்ல. அதான் எப்பயும் பிஸியாவே இருக்கீங்களே மாப்பிள்ள, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. ராதிகா என்ன வேலை இருந்தாலும் நான் ஓரம் கட்டிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். நாளைக்குதான் ஸ்கேனிங் எல்லாம் பண்ண போறாங்க. நான் என்ன பண்ணணும் கோபி? நான் என்ன கொண்டாடவா முடியும்? அப்படிலாம் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல கோபி. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நீ செய்யறது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. நீ எல்லாத்தையும் விட்டுரு. உனக்கு இப்ப 50 வயசு ஆக போகுது. இன்னும் ஒரு 20 வருஷம் உன் குழந்தை காலேஜ் போகும்போது உனக்கு 70 வயசு ஆயிரும். அந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சொல்லு? இல்ல படிக்க வைக்க முடியுமா? இல்ல நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா? என்ன பெருசா சொத்தா சேர்த்து வச்சிருக்க? பிசினஸ் தவிர உன்கிட்ட என்ன இருக்கு? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேற. எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுப்பா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமேட்டு உன் தலையெழுத்து, ராதிகாவோட தலையெழுத்து, பிறக்க போற அந்த குழந்தையோட தலையெழுத்து. காரை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு கோபி யோசிச்சு பாக்குறாரு. நைட் டயத்துல காலையில ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு பழனிசாமியோட கஃபேக்கு போறாங்க. ராதிகா பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க, சாயங்காலம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் கேக் ஆர்டர் கொடுத்திருந்தேன்னு அது ரெடியான்னு கேட்டாங்க போன் பண்ணி. எல்லா கேக்கும் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி கிட்ட. கோபி பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு. கேக்குறாங்க, சார் என்ன இங்க வந்திருக்கீங்க? சாப்பிடவா சார் வந்திருக்கீங்க? இந்த ஹோட்டலை தவிர வேற எங்கேயும் நான் சாப்பிட முடியாதுல்ல, அதான் வந்திருக்கேன். பாக்யா எங்க? பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்க சார். இப்ப வருவா? இப்ப வந்துருவாங்க சார். இல்லாட்டி நான் வேணா கூட்டிட்டு வரவா? பழனிசாமி என்ன கஃபேக்கு தான் போயிருக்காங்க. இந்த கஃபே என்ன பக்கத்துலயா இருக்கு? ஆமா சார், ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம கடைக்கு அடுத்த கடை பழனிசாமி என்ன கடை தான் சார். எப்போ அந்த ஆளு இந்த கஃபே ஓபன் பண்ணா? இப்பதான் சார் ஓபன் பண்ணாரு, 2-3 நாள் ஆச்சு. ஓபன் பண்ண அடுத்த நாள்ல இருந்து பயங்கரமான வியாபாரம் சார். கதையெல்லாம் நான் கேட்கல. பாக்யா எங்க? அங்கதான் இருக்காளா? ஆமா சார், பிசினஸ் நல்லா விளங்கிரும். இங்க கடையை வச்சுக்கிட்டு அங்க போய் பேசிக்கிட்டு இருந்தா சாமியும் பாக்யாவும் பேசிக்கிட்டு இருக்கத கோபி பாக்குறாரு. வாங்கண்ணா உட்காருங்க. சாமி உட்கார்ந்து சாப்பிட்டு போக வரல. பாக்யா கிட்ட
நான் முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபேமிலி மேட்டர் முக்கியமா பேசி ஆகணும். ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன், வா. நீங்க சார், நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். என்ன விஷயம் கோபி? எப்படி இருக்காங்க? அவன் எப்போ கஃபேய உன் கடைக்கு பக்கத்துல ஆரம்பிச்சான்? இத பத்தி தான் பேசணும்னு சொன்னீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில். அவன் இவன்லாம் நீங்க பேச வேணாம், மரியாதை கொடுத்து பேசுங்க. அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? மரியாதையா பேசுங்கன்னு சொன்னேன். ஷடப். என்ன மரியாதை? எனவே உங்க 2 பேர் ஆட்டமும் தாங்காது. அதுவும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி. உங்களை எல்லாம் பிடிக்கவே முடியாது. இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ குடும்ப விஷயம்னு சொன்னீங்க, அதனாலதான் வந்தேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. இவ மாதிரி பேசுறதுக்கு ஒன்னும் குறைச்சலே கிடையாது. கடை பக்கத்திலேயே கஃபே ஆரம்பிச்சிருக்கானே, வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நீங்க கூத்தடிப்பீங்க, உங்களை யாருக்குமே தெரியாது. பெரிய உத்தமின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க வீட்டுல. நிறுத்துறீங்களா இல்லையா? என்ன நிறுத்தணும் பாக்கியா? மாத்திரம் ஒழுக்கமாவா இருக்க? நிறுத்துங்கன்னு சொன்னேன் மிஸ்டர் கோபிநாத். முடியாது. பேசதான் செய்வேன். உங்க கூட இருக்காங்க, அவங்கள பத்தி தான் நீங்க பேச போறீங்கன்னு நான் நினைச்சு இங்க வந்தேன். இதை பத்தி ஏதாவது பேசணும்னு இருந்தா இந்த கடையை விட்டு போய்கிட்டே இருங்க. அம்மாவை பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். நீ போயிருன்னு சொன்னா நான் என்ன போகணுமா? நான் சொல்ல வந்தத சொல்லிட்டு தான் போவேன். பசங்களோட லைஃப பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நீ ஆடிக்கிட்டு இருக்க, கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க இப்ப முடிய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க உங்க பசங்களை பத்தி யோசிக்கவே இல்லையா? ஆக்சுவலி என்னைய குத்தம் சொல்லி தான் நீ எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்க. ரொம்ப நாளைக்கு உன் ஆட்டம் எல்லாம் இங்க நிக்காது, வேஷம் களைய போகுது. ஆமா பாக்கியலட்சுமி, என்னதான் உங்களோட பிளானு? என்ன பிளானுங்க? கேக் சாப்பிடுறானே நெட்டக்காரன், அவனோட உனக்கு என்ன பிளானு? என்ன பிளானா இருந்தா உங்களுக்கு என்ன? லட்சுமி, நீ ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கிய நல்ல அம்மான்னு, அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிழிஞ்சிரும். சாயம், உன் வேஷம் எல்லாம் களைஞ்சிரும். உண்மையான முகம் குறிப்பா எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். நேரத்துல ஒருத்தர் கூட உன் கூட இருக்க மாட்டாங்க. கோபி, என்ன சொன்னீங்க? கல்யாணமா? எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே நான் முடிவு கட்டுறேன். போஸ்ட். அந்த ஆளோட மண்டையும் அந்த ஆளோட சிரிப்பும். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க பாக்யா. இந்த குடும்பமே சரியில்லை. சிரிச்சு உன்னை மயக்கி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். அவனோட அக்கா என்கிட்ட வந்து சொல்றா, நேத்து கிஃப்ட் வாங்கிட்டு என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா? உனக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். விஷயமா எல்லார்கிட்டையும் பேச போறாங்களாம். மூஞ்சிக்கு நேரா வந்து சொன்னாங்க. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க கோபி. கண்டதையும் சொல்லிக்கிட்டு உளராதீங்க. நான் என்ன உளர்றேனா? என்ன பாக்கியா சொல்ற? நான் இனியாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், வாசல்லே வச்சு சொன்னாங்க என் மூஞ்சிக்கு நேரா. இதுக்கு பாக்கியலட்சுமிய ரொம்ப பிடிக்குமா? நெட்டையா வளர்ந்துருக்கானே அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறாங்களாம். உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு வலிக்கும்னு, அதனாலதான் என் முன்னாடியே சொன்னான் இந்த விஷயத்த. ஆமா பாக்யா, பொண்ணு பாக்குற வயசுலயா நீங்க இருக்கீங்க? அப்படியே படிச்சு முடிச்சு யாராவது கல்யாணம் பண்ணிக்க வருவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எல்லாம் கேட்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. அசிங்கமா இல்லையா உனக்கு? இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.